ஹலோ வணக்கம். இது மாணவர் கனவுக்காக இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவலை +2 முடித்திருக்கிற மாணவர்களுக்கு சொல்ல இருக்கோம். அதாவது சட்டக்கல்வி படிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய அடிப்படை தகவல்கள்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி அதில் சேரதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பேரிஸ்டர் அட் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி இங்கிலாந்தில் போய் சட்டம் படித்தாங்க நம்ம இந்தியர்கள். அந்த படிப்புக்கு பேர் பேரிஸ்டர் அட் லா அப்படின்னு பேர். இது இப்போ மாறி இருக்கு இதோட பேர். இப்பயும் அங்கே லாயர் அப்படின்னு தான் இருக்கும். இந்த பேரிஸ்டர் லா அப்படின்றது 5 இயர்ஸு. 3 இயர்ஸ் வந்து லா படிக்கணும், 2 இயர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அவங்களுக்கும் லாயர்னு தான் பேர். அதுக்கடுத்து சோலிசிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்குது லாவில். அது அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்டு அதுக்கப்புறம் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அதில் அட்டர்னி ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட ஆலோசகர் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு சட்டத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு கீழே வேலை செய்கிறவங்க எல்லாருமே சோலிசிட்டர்னு பேர். சட்ட ஆலோசனை மற்றும் ஆவணம் தயாரிக்கிறது இதெல்லாம் இவங்களோட வேலை. அதுக்கடுத்து அட்வொகேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இவங்க தான் முக்கியமாக சட்டம் படித்து 3 ஆண்டு சட்டம் படித்தவங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இந்தியன் பார் சேம்பரில் ஒரு என்ட்ரன்ஸ் எழுதி அதில் செலக்ட் ஆன பிறகு அவங்க வந்து ஒரு பார்கோட் நம்பர் தருவாங்க. அந்த பார் நம்பரை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றங்களில் வாதாடுறவங்க. நீதிமன்றங்களில் வாதாடுபவர், அதாவது வக்காலத்து வாங்கி ஒரு தனி நபருக்காக இவர் போய் வந்து வழக்கை விசாரிப்பது அல்லது சொல்லுவது. ஜட்ஜிக்கு முன்னாடி சொல்கிறவங்களுக்கு பேர் வழக்குரைஞர் அப்படின்னு பேர். இவங்களுக்கு அட்வொகேட்டுன்னு பேர். அடுத்தது லாயர். இந்த லாயர் அப்படின்றவங்க சட்டத்தை படித்த 3 ஆண்டு சட்டத்தை படித்தவங்க எல்லாருமே லாயர் தான். சட்ட ஆலோசனை வழங்கலாம், ஆவணங்கள் தயாரிக்கலாம். எல்லா கம்பெனிகளிலும் இந்த லாயர் அப்படின்ற ஒருத்தர் கட்டாயமாக தேவை. சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எந்த நாடாக இருந்தாலும் சட்டம் அதன் பிரகாரம் தான் கவர்மெண்ட்டு நடக்குது. அந்த சட்டத்தை பற்றி ஆலோசனை வழங்குறதுக்கு லாயர் அப்படின்ற ஒரு போஸ்ட் உருவாக்குவாங்க. இந்த சட்டத்தை படித்தவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா லாயர் அப்படின்னு பேர். நம்ம ஊரில் எல்எல்பி அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆண்டு படிப்பு முடித்தவங்க எல்லாருமே லாயர் அப்படின்னு சொல்லலாம். இவங்களே ஆலோசனை வழங்கலாம், ஆவணம் தயாரிக்கலாம், சொந்தமாக தொழில் தொடங்கலாம், ஒரு கம்பெனியில் இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு போகலாம், ப்ரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம், எதுக்கு வேணாலும் வேலைக்கு போகலாம். அதுக்கு அடுத்தது இப்போ இருக்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு அப்படி என்ன அப்படின்னா பிஎல் அப்புறம் எல்எல்பி இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்மை காலமாக இந்த சட்டப்படிப்பை வந்து எல்எல்பி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பிஎல்னு இருந்தது. ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்டு பேச்சுலர் ஆஃப் லா அப்படின்றது பிஎல். அதுக்கடுத்து பேச்சுலர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் லா அப்படின்றது எல்எல்பி. இப்போ இந்த லெஜிஸ்லேட்டிவ் லா தான் வந்து எல்எல்பியாக மாற்றிருக்காங்க. ரெண்டுமே ஒன்று தான், இப்போ டேர்ம் தான் மாற்றிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இப்போ இந்த எல்எல்பியை படிக்கிறதா இருக்கட்டும், பிஎல் படிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் வந்து நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த இந்தியா லெவலில் ஒரு 22 யூனிவர்சிட்டிக்கு சேர்த்து நமக்கு ஒரு இது வந்து என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் பேர் கிளாட்னு பேர், காமன் லா ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. அப்புறம் ஏஐஎல்இடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. அப்புறம் எல்எஸ்ஏடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. கேஎல்இஇ அப்புறம் கேஎஸ்எல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஸோ மெயினாக இந்தியாவில் மோஸ்ட் ஃபேமஸ் என்ட்ரன்ஸ் வந்து இது 2 தான். அதுக்கடுத்து இதில் எழுதுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா அப்படின்னு சொன்னால் 45% to 50%, அதாவது 12th மார்க் வாங்கியிருக்கணும். அப்புறம் வந்து ஏஜ் லிமிட்லாம் இதுக்கு கிடையாது. ஸோ யார் வேணாலும் இந்த என்ட்ரன்ஸை எழுதலாம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எழுதுறது மூலமாக நமக்கு வந்து 26 நேஷ்னல் யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் மூலமாக நம்ம இந்தியா முழுக்க டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டியில் நமக்கு சீட்டு அலாட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது இந்த என்ட்ரன்ஸ் எழுதி முடித்தவங்களுக்கு டாப் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, மும்பை, பூனே, பெங்களூர் இது 4 வந்து என்ன அப்படின்னா டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ். பிஎல் படிக்கிறதுக்கு, எல்எல்பி படிக்கிறதுக்கு, லா படிக்கிறதுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த என்ட்ரன்ஸ் எல்லாமே எப்போ நடக்குது அப்படின்னா டிசம்பர் டு ஜனவரியே நடந்து முடிஞ்சிடும். இப்போல்லாம் அந்த என்ட்ரன்ஸே இல்லை. ஸோ அதனால் இந்த என்ட்ரன்ஸ் எழுதி நான் லா படிக்கணும், இந்தியா லெவலில் டாப் மோஸ்ட் லா யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்றவங்க டிசம்பர் மாதத்துலேருந்து பாருங்கள்
இந்த என்ட்ரன்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. அதில் நம்ம எழுதிட்டு செலக்ட் ஆன பிறகு இதில் நம்ம படிக்க முடியும். அதுக்கு அடுத்தது பிசிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுனா என்னென்னா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் பிசிஐன்னு சொல்கிறது. இந்தியாவில் எங்கே படித்தாலும் இதில் பார் கவுன்சிலில் மெம்பரான பிறகு தான் நம்ம கோர்ட்டில் போய் வழக்காட முடியும். ஸோ பார் கவுன்சிலில் பதிவு பண்ணாதவங்க, டிகிரி முடித்தவங்க, பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க லாயர்னு அழைக்கப்படுவாங்க. ஆனால் கோர்ட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா பார் கவுன்சிலில் மெம்பர் ஆகணும். அப்போ பார் கவுன்சிலில் மெம்பர் ஆகணும்னா அவங்க ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, AIBE அப்படின்னு சொல்லிட்டு, ஆல் இண்டியா பார் கவுன்சில் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பேர் இதுக்கு. இந்த எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆனவங்களுக்கு ஒரு மெம்பர் தருவாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அந்த மெம்பரை வச்சுக்கிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வித்தவுட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பிஎல் படிக்க முடியாதா, LLB படிக்க முடியாதான்னா கட்டாயமாக படிக்கலாம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்க பிஎல்லுக்கு என்ட்ரன்ஸ் இல்லாமையே நமக்கு அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க, சீட் கொடுக்குறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் டோட்டலாக எவ்வளோ சீட்டு LLBக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா படிக்கிறதுக்கு அப்படின்னா 4000 சீட்டுகள் இருக்குது. அதில் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி தான் இந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் நடத்த போகுது. ஸோ இது ஸ்கூல் ஆஃப் 2 வகையான காலேஜ் வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வச்சுருக்கு. ஒன்று வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அப்படின்னு சொல்லிட்டு சோயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் 2 வகையான கோர்ஸை வந்து நடத்துகிறாங்க. ஒன்று வந்து ஆனர்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த SOEL அப்படின்றது சோயலில் ஆனர்ஸ் டிகிரி கொடுக்குறாங்க. ஸோ நார்மல் டிகிரியை விட இது கொஞ்சம் ஹையஸ்ட்டு, ஃபீஸும் கொஞ்சம் அதிகம். ஸோ 2 வகையான கோர்ஸ், ஒன்று வந்து 5 இயர் கோர்ஸு, இன்னொன்று வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ். 5 இயர் கோர்ஸுன்றது இன்டகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்டகிரேட்டட்னா ஒரு பேச்சுலர் டிகிரி ப்ளஸ் வந்து லா டிகிரி ரெண்டும் சேர்த்து 5 வருடங்களில் முடிக்கிற மாதிரி. தனித்தனியாக நீ டிகிரி படித்தா 3 வருஷம் ப்ளஸ் 3 வருஷம் 6 வருஷம் ஆகும். இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு 5 வருஷத்துலேயே வந்து ஒரு BA BL BA LLB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம், படிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் LLB முடிக்கிறவங்க கேட்டு அதில் எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு சொன்னால் 624 சீட் இருக்குது. அதில் 156 சீட் பார்த்தீங்கன்னா ஈச் பிரான்ச்சுக்கு அலாட் பண்ணுறாங்க. அது ஈச் பிரான்ச்சு அப்படின்றது என்னென்னா, BA LLB அதுக்கு ஒரு 156 சீட்டு, BCom LLB அதுக்கு ஒரு 156 சீட்டு, BBA LLB அதுக்கு ஒரு 156 சீட்டு, BCA LLB இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க LLB படிக்கணும்னா இந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம், அதுக்கு ஒரு 156 சீட் இருக்குது. ஸோ மொத்தமே வந்து நமக்கு 624 சீட்டு இந்த 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸில் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து 3 இயர் கோர்ஸ்ன்றது LLB மட்டும் படிக்கலாம். இது படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் ஒரு டிகிரி முடிச்சுக்கலாம், அல்லது இது படிக்கிறப்பயே வந்து டபுள் டிகிரியில் வேற ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு BAவோ BComஓ சைமல்டேனியஸில் கரஸில் படிச்சுக்கலாம். ஸோ இது வந்து 3 இயர் கோர்ஸு. இதுக்கு எவ்வளோ சீட் இருக்குன்னா 156 சீட் இருக்குது. அதுக்கு அடுத்தது TN டாலு, அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் அஃபிலியேட்டட் காலேஜஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, BA LLB அந்த அஃபிலியேட்டட் காலேஜில் 1651 சீட் இருக்குது. LLBக்கு 1541 சீட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டு, அதாவது ப்ரைவேட் காலேஜ். ஆனால் வந்து கவுன்சிலிங் மூலமாக நம்ம அந்த சீட்டை எடுக்கலாம். அதே நேரத்தில் கவர்மெண்ட் நிர்ணயிக்கிற ஃபீஸு தான் வந்து இதில் நமக்கு வாங்குவாங்க. அதுக்கடுத்து கவர்மெண்ட் லா காலேஜ் மட்டும் தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, 12 ப்ரைவேட் காலேஜ் இருக்குது. ஸோ இதில் அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் வந்து 500 SC STக்கு, 1000 rupees வந்து அதர்ஸுக்கு. இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சோயல் அப்படின்னு சொல்லிட்டு ஆனர்ஸ் டிகிரி, அதாவது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் லா எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்கிற அதில் அப்ளிகேஷன் போடணுன்னா 500 SC STக்கு, 1000 ரூபாய் வந்து அதர் கேட்டகரிக்கு. அதுவே வந்து சாதா காலேஜில் இப்போ செங்கல்பட்டு லா காலேஜ் இருக்குது. ஸோ அது மற்ற காலேஜிலலாம் அப்ளிகேஷன் போடணும், நான் சாதா டிகிரி படிக்கணும், லா படிக்கணும் அப்படின்னு சொன்னால் SC STக்கு வந்து 250, அதர்ஸுக்கு வந்து 500 ரூபாய் வசூல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக இது எல்லாமே வந்து நேரடியாக போய் அப்ளிகேஷன் வாங்கி ஃபில்லப் பண்ணுற வேலையே இல்லை. ஸோ இது எல்லாமே ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும், ஆன்லைனில் தான் நம்ம வந்து காலேஜை செலக்ட் பண்ணணும்.
ஆன்லைனில் செலக்ட் பண்ணி உங்களுடைய கட்டாப்புக்கு ஏற்ற மாதிரி எந்த காலேஜ் அலாட் ஆகுதோ அதை நீங்கள் உங்களுடைய லா டிகிரியை எடுத்துக்கலாம். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு +2 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இது கால்பர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்ப அந்த வெப்சைட் என்ன அப்படின்னு சொன்னால் www. அப்புறம் http/. ஸோ TN தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி .ac.in அப்படின்ற சைட்டில் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண அத்தனை பேருக்கும் வந்து 4000 சீட் இருக்கிறதுனால கட்டாயமாக கிடைக்கும். வெயிட் பண்ணி சட்டம் படிக்க விரும்புகிறவங்க தாராளமாக சட்டம் படிக்கலாம். சட்டம் படிக்கிற அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. வெறுமனே வந்து கோர்ட்டில் போய் வாதாடுறது மட்டும்தான் கருப்பு கோட்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு நினைக்காம டிஎன்பிசியில் இந்த லாயர் அப்படின்ற கேட்டகரியில், லீகல் ஆஃபீஸர் அப்படின்ற கேட்டகரியில் நிறைய போஸ்ட் வந்து கால்பர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன ஹோட்டல்லேருந்து பங்க் கடையிலேருந்து அப்புறம் குடும்ப தகராறுகள்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு லீகல் அட்வைசர் தேவைப்படுது. அதனால் நிறைய கம்பெனிகளில் வேலைவாய்ப்புகள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய இந்த சட்ட காலேஜ் சட்டத்தை பற்றி படிக்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஸ்கோப்பை கொடுக்கும். உள்நாடு மட்டும் இல்லை, வெளிநாட்டுலேயும் நிறைய வேலைவாய்ப்புகள் இதில் இருக்குது என்பதை தெரிஞ்சுக்கிட்டு +2 மாணவர்கள் சட்டம் படிக்கிறதுக்கு விரும்பப்பட்டீங்கன்னா இந்த தகவலை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். இன்னொரு தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.